2026 ஆங்கில புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு கொடுக்கக்கூடிய ஆண்டாக, பகல் இரவு பார்க்காம உத்தியோகம் பார்த்து கூட நமக்கு பணி உயர்வு கிடைக்கல அப்படின்னு பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா, கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த வருஷத்தில் நல்ல பணி உயர்வு கிடைக்கக்கூடிய, உங்களுடைய திறமைகளை எல்லாம் நிர்வாகம் பெருமையாக கவனித்து உங்களுக்கு அருமையான பதவியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையப் போகுது. சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டோட சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது வளர்பிறை திதியாகிய திரையோதசி திதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் 2026 ஆங்கில புத்தாண்டு உதயமாகுது. அது மட்டுமல்ல, குரு பகவானுடைய திருவருள் நிறைந்த வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் 1ஆம் எண் ஆதிக்கத்தில் 2026 ஆங்கில புத்தாண்டு உதயமாகுது. இந்த மாதிரி உதயமாகக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுடைய, அதாவது துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஆண்டாகத்தான் ஆரம்பத்தில் அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். உங்களுடைய துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு கொடுக்கக்கூடிய ஆண்டாக, பகல் இரவு பார்க்காம உத்தியோகம் பார்த்து கூட நமக்கு பணி உயர்வு கிடைக்கல அப்படின்னு பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா, கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த வருஷத்தில் நல்ல பணி உயர்வு கிடைக்கக்கூடிய, உங்களுடைய திறமைகளை எல்லாம் நிர்வாகம் பெருமையாக கவனித்து உங்களுக்கு அருமையான பதவியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையப் போகுது. சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, கடந்த காலங்களில் யாராருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் போட்டீங்களோ அவங்க எல்லாம் உங்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்வாதாரம் உயரக்கூடிய வகையான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அளவுக்கு 10ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்றிருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி லாபஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே பாப கிரகங்கள் 3ஆம் இடத்தில் இருக்கிறது மிக மிக நல்லது. 3ஆம் இடத்துல ஒரு பாப கிரகம் இருந்தது அப்படின்னா முன்னறிவிப்பில்லாத முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முன்னேறக்கூடிய அளவுக்கு திடீர் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த 2026 அமையும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசி அதிபதி சுக்கிர பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள், அதாவது புதிய பூமி வாங்கக்கூடிய, பொன் வாங்கக்கூடிய, பொருள் வாங்கக்கூடிய, அடமானம் வைத்த பொருட்கள், அடமானம் வைத்த தங்க நகைகள், அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வரப்பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. இன்னும் சில பேருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அடமானம் போகாமல் அடுத்தவங்க கிட்ட கடன் அப்படிங்கிற கௌரவ பிச்சை கையேந்தாமல் வாழக்கூடிய கௌரவமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையப் போகுது. பஞ்சமாதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறது. பொதுவாகவே துலா ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா, 12 இடங்களில் 6ஆவது இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அது லட்சுமி ஸ்தானமாக குபேர சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அமையும். அந்த மாதிரி இந்த 2026 சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேரு சொல்கிற மாதிரியான பெருமையான வாழ்வு அமையும். ஊர் உலகமெல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு உத்தமமான பெயர் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற இடத்துல அதாவது நீங்கள் வாழுகிற அந்த தெருவில், வசிக்கிற அந்த தெருவில் சொல்லிக்கிற மாதிரியான முன்னேற்றம், அல்லது கிராமத்தில் ஊர் தலைவராக இருக்கிறது, பஞ்சாயத்து தலைவராக ஆகிறது, அல்லது நகரத்தில் ஒரு சில அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாதனை பண்ணக்கூடியது, இந்த மாதிரி சத்தமில்லாத சாதனைகளை சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 ஆங்கில புத்தாண்டு அமையும். சூப்பர் சார். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டுல துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் மென்மேலும் சிறக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு முறைகள்லாம் மேற்கொள்ளலாம்? வெறுமனே வழிபாடு மட்டுமே வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால என்னதான் நன்மை இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த நன்மைக்கான ஒரு சில உண்மையான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. எந்த ஒரு நல்ல நேரமும், எந்த ஒரு நல்ல காலமும், எந்த ஒரு அதிர்ஷ்ட காலமும் நாம் சும்மாவே உட்கார்ந்துருந்தால் தானாக வராது. அதற்குண்டான முயற்சிகளை என்னைக்கோ எடுத்தோம் அப்படின்னா அது இன்னைக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி முயற்சி எடுத்தவர்கள்
அவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக அமையும். எந்த முயற்சியும் எடுக்காமல் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு ஒன்றுமே நடக்காமல் தான் இருக்குது அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி. அதனால் ஒரு சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல்வேறு விதமான மகிழ்ச்சி, பல்வேறு விதமான வளர்ச்சிகளை நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. வெறுமனே மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் உயர முடியாது. அந்த மந்திரத்துக்கு மேலே வியாபாரத்தில் தந்திரம் இருக்கணும், வாழ்க்கையில் உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பு இருந்தால் தான் உங்களுக்கான மதிப்பு கிடைக்குங்கிற உன்னதத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். என்ன சொன்னாலும் எனக்கு சாமி கும்பிட்டா போதும்னு நினைக்கிறவங்க, துளாராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த காலத்தில், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குபேர பகவான் அல்லது லட்சுமி தேவியை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது 2026 உண்டான திதி தேவதையின் உண்மை. சூப்பர் சார். இந்த 2026 எப்படியெல்லாம் சிறப்புகள் இருக்கு, வழிபாடு முறைகள் எப்படி மேற்கொள்ளலாம், என்னென்ன மாதிரி வழிபாடு முறை மட்டும் முக்கியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு இதையும் சொன்னீங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ராலர் நம்பர் போயிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.